அனைவருக்கும் வணக்கம். இன்றைய எஸ்ஐ அல்டிமேட் பகுதியில் பொதுத்தமிழில் இருக்கக்கூடிய சில முக்கிய வினாக்களை நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதலாவதாக திருவள்ளுவர் தினம் என்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. திருவள்ளுவர் தினம் இப்போ நம்ம கொடுத்துருக்காங்க பாருங்க. தை முதல் நாள், தை இரண்டாம் நாள், தை மூன்றாம் நாள், மார்கழி இறுதி நாள். அதாவது மார்கழி தை வந்துடுது, அப்போ மார்கழி இறுதி நாள் வராது. சரிங்களா? திருவள்ளுவர் தினம் நம்ம பார்த்தோம்னா பொங்கலுக்கு பக்கத்தில் தான் நம்ம வரும், பொங்கல் டைம்ல தான் வரும். அப்போ அது தை மாசம் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். அப்போ தை முதல் நாள்ல திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது. திருவள்ளுவர் ஆண்டு தொடக்கம் எதுல பார்த்தீங்கன்னா தை முதல் நாள். தை இரண்டாம் நாள் இருக்கு இல்லையா, தை 2, இதுதான் நம்ம என்ன பண்ணுவோம்னா திருவள்ளுவர் தினமாக கொண்டாடுகிறோம். திருவள்ளுவர் தினம். சரிங்களா? அப்போ திருவள்ளுவர் தினம் எந்த நாள்ல கொண்டாடுறோம்னா தை 2. சரிங்களா? தொடங்குற ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா, அந்த திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குவது பாத்தீங்கன்னா தை முதல் நாள். இப்போ இது 2 விஷயத்தையும் நீங்க இந்த வினாவிலிருந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது, கொடிமுல்லை என்ற நூலினுடைய ஆசிரியர் கேட்டிருக்காங்க. கொடிமுல்லை ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நூல். இது என்னென்ன ஆப்ஷன் பாருங்க. முடியரசன் கொடுத்துருக்காங்க, டிகேசி கொடுத்துருக்காங்க, வாணிதாசன் கொடுத்துருக்காங்க, சுரதா கொடுத்துருக்காங்க. இவங்க எல்லாமே முக்கியமான ஆசிரியர்கள் தான். இதுல யாருடைய நூல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இதுக்கு சரியான விடை என்ன வரும்னு சொன்னீங்கன்னா, கொடிமுல்லை என்பது வாணிதாசன் எழுதிய நூல். சரிங்களா? இவர் என்னன்னா தொடுவானம், கொடிமுல்லை, அதுக்கு அடுத்தது எழிலோவியம், குழந்தை இலக்கியம் போன்ற நூல்களை இயற்றியவர். யாருன்னு சொன்னீங்கன்னா வாணிதாசன். சுரதா தேன்மழை, அடுத்தது துறைமுகம் போன்ற நூல்களை எழுதியிருக்கிறாரு. டி.கே. சிதம்பரநாதர் வந்து பார்த்தீங்கன்னா கடித இலக்கியத்தின் முன்னோடி என்றும், அடுத்தது வட்டத்தொட்டி என்ற இலக்கிய கூட்டத்தை தன்னுடைய வீட்டில் நடத்தியவர். அப்போ இவருடைய நூல் கிடையாது. முடியரசன் நம்மளுக்கு தெரியும், பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை போன்ற நூல்களை இவர் எழுதியிருக்காரு. அப்போ கொடிமுல்லை என்ற நூலினுடைய ஆசிரியர் வாணிதாசன். சரிங்களா? இந்த 4 நூல்களையுமே, அதாவது இந்த குறிப்பிட்ட முடியரசன், வாணிதாசன், சுரதா, இந்த 3 பேருடைய நூல்களும் மிக மிக முக்கியமான நூல்கள். அதை ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப ஆப்ஷன் சி, வாணிதாசன் என்பது சரியான விடை. நம்ம பார்க்க போறோம்னா டி.கே. சிதம்பரநாதனுடைய சிறப்பு பெயர். டி.கே. சிதம்பரநாதர் இவருடைய சிறப்பு பெயர் அல்லாத ஒன்று. இந்த வினா ரொம்ப முக்கியமானது. ஏன்னா லாஸ்ட் வரணும் படிக்கணும். அல்லாத ஒன்று. நம்ம அவசரத்தில் டி.கே. சிதம்பரநாதன் சிறப்பு பெயர் மட்டும் படிச்சிடும். அப்ப என்ன ஆயிடும்னா சரியான விடையே நம்ம இங்க கொடுத்துருவோம். அதனால நம்மளுக்கு மார்க் போயிடும். அதனால ஒவ்வொன்றா படிக்கணும். அதாவது பாத்தீங்கன்னா அல்லாத ஒன்று, அவருடைய சிறப்பு பெயர் அல்லாத ஒன்றுன்னு கேட்டிருக்காங்க. தமிழிசை காவலர் டிகேசி கரெக்ட். ரசிகமணி என்று அனைவராலும் அன்பாக அழைக்கப்படுபவர் டிகேசி தான். குற்றால முனிவர் என்று அழைக்கப்படுபவர் டி.கே. சிதம்பரநாதர். இதுல பண்டிதமணி என்பதுதான் இவருடைய சிறப்பு பெயர் அல்ல. இது வந்து பாத்தீங்கன்னா கதிரேச செட்டியார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லுவாங்க. இவர் தான் வந்து பண்டிதமணி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அவருடைய பெயர் தான் இவருக்கு கொடுத்துருக்காங்க. ஆகவே இதுதான் இங்க சரியான விடை. கொடுக்கப்பட்டதுல அவருடைய சிறப்பு பெயர் அல்லாதது பண்டிதமணி. சரிங்களா? கொஞ்சம் கவனமாக கையாளணும். அடுத்த வினா, ஓரெழுத்து ஒரு மொழி. ஓரெழுத்து ஒரு மொழிகளில் குறில் எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். தொல்காப்பியர் என்ன சொல்றாருன்னா, ஓரெழுத்து ஒரு மொழிகள் மொத்தம் 7 தான் சொல்றாரு. உயிரெழுத்துல நெடில் எழுத்து வருது இல்லையா, அதுதான் 7 தான் சொல்றாரு. ஆனா நன்னூலார், அதாவது பவனந்தி முனிவர் என்ன சொல்றாருன்னா 42 ஓரெழுத்து ஒரு மொழி இருக்குன்னு சொல்றாரு. அதுல 40 எழுத்துக்கள் நெடில், 2 எழுத்துக்கள் குறில்னு சொல்றாரு. இப்ப இங்க என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, ஓரெழுத்து ஒரு மொழிகளில் குறில் எழுத்துக்கள்னு கேட்டிருக்காங்க.
அப்ப நம்ம அவசரப்பட்டு 42 40 பண்ணிடக்கூடாது. 2 குறில் எழுத்துக்கள். அந்த 2 குறில் எழுத்துக்களும் எதுன்னு சொன்னா நோ து, நோ து. இந்த 2 எழுத்தும் தான் குறில் எழுத்து. சரிங்களா? மீதி இல்லை. இது வந்து நன்னூலார் கூறும் ஓர் எழுத்து ஒரு மொழியில் மொத்த எண்ணிக்கை. மீதி எல்லா தெரிவுகளுமே தவறான தெரிவுகள். ஆகவே குறில் எழுத்துக்கள் 2, ஓர் எழுத்து ஒரு மொழிகளில் குறில் எழுத்துக்கள் 2. சரிங்களா? அடுத்த வினா, வீரர் ஒருவரின் காயத்தை, இது வந்து வரலாற்று செய்தி. வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி இடம்பெறும் நூல்னு கேட்குறாங்க. இதை வந்து நம்ம படிச்சிருந்தா தான் எழுத முடியும். கார் 40 கிடையாது. நற்றினையும் இதை பற்றி சொல்லலை. முல்லைப்பாட்டு 10 பாட்டு நூல்களில் ஒன்றும் இதுவும் இந்த ஒரு செய்தியை சொல்லலை. இந்த 10 என்கின்றது அந்த சேர மன்னர்கள் சொல்லுவாங்க. சேர மன்னர்கள் வந்து கடற்போரில் அல்லது கடற்படையில் சிறந்து விளங்குபவர்கள். அப்போ அந்த சேர மன்னர்கள் 10 பேருடைய வரலாற்றை சிறப்பை எடுத்து கூறுகின்ற நூல் தான் 10 பாடல்கள் இருக்கும். அதனால தான் 10 சொல்றோம். அந்த 10 நூல்ல தான் வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தியை சொல்லி இருக்கிறாங்க. அப்போ இந்த வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி இடம்பெறுகின்ற நூல் 10. சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுங்க. இதுவும் ஒரு முக்கியமான வினா. அடுத்தது, இந்திய நூலக அறிவியலின் தந்தை. இது டைரக்ட் கொஸ்டின், தெரிஞ்சா எழுத முடியும். ரா அரங்கசாமி என்பது கிடையாது, இளங்கோவன் என்பவர்களும் கிடையாது, சீனிவாசன் என்பவரும் கிடையாது. இவங்கெல்லாம் வந்து ஒரு அறிமுகம் இல்லாத ஆட்கள் போல தான் இருக்காங்க. ஆனால் அதாவது சீர்காழி SR அரங்கநாதன் சொல்லுவாங்க. இவர் தான் இந்திய நூலக அறிவியலின் தந்தை. நூலகர் விருது இருக்கு இல்லையா, சிறந்த நூலகர் விருது இவருடைய பெயரால தான் கொடுப்பாங்க. SR அரங்கநாதன் இவருடைய பெயரால தான் சிறந்த நூலகருக்கான விருதும் கொடுக்குறாங்க. இந்திய நூலக அறிவியலின் தந்தையும் இவர் தான். அப்போ ஆப்ஷன் ஏ கரெக்ட். ரா அரங்கநாதன் என்பது சரியான விடை. சரிங்களா? மொழி இறுதியாக எழுத்து. மொழி இறுதியாக எழுத்து. மொழிக்கு இறுதியில வராது. எதுன்னு சொன்னீங்கன்னா பார்த்தோன்னே தெரிஞ்ச அப்படி சொல்றோம் இல்லையா, இதுதான் வராது. அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல வெறிஞ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாழ்க, கண். ஆனா இந்த இங்க வந்து முடிகிற மாதிரி ஒரு வார்த்தை இல்லை. அதனால மொழி இறுதியாக எழுத்து ஒன்று. சரிங்களா? இதை பார்த்த உடனே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது, அவ் என்னும் எழுத்தின் இனவெழுத்து கேட்குறாங்க. அதனுடைய இனவெழுத்து நட்பெழுத்து. இப்போ ஊ கொடுத்துருக்காங்க, ஈ கொடுத்துருக்காங்க, ஓ கொடுத்துருக்காங்க, அவு கொடுத்துருக்காங்க. இங்க அவ் என்னும் எழுத்தின் இனவெழுத்து அவ்வாவே வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஓவும் வராது, ஏன்னா அதனுடைய அதே எழுத்து தான் அது. அப்போ இது ரெண்டுத்துல தான் ஒரு விஷயம். அவு அப்படின்னு சொல்லும் போது இந்த உதடுகள் குவியும். அவு அப்படின்னு வரும்போது அப்ப அவு அதனுடைய நட்பெழுத்து எதுன்னு சொன்னீங்கன்னா ஊ. இந்த ஐ இருக்கு பாருங்க, இந்த ஐயினுடைய நட்பெழுத்து அல்லது இனவெழுத்து தான் ஈ. சரிங்களா? இது ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுங்க. இப்ப இங்க கேட்டுக்கிறதுக்கான வினா வந்து பாத்தீங்கன்னா அவு என்னும் எழுத்தின் இனவெழுத்து. அப்ப அவு என்ற எழுத்தினுடைய இனவெழுத்து ஊ என்பது சரியான விடை. ஐக்கு ஈ வரும். சரிங்களா? அடுத்தது, வினா எழுத்துக்கள் மொத்தம் எத்தனைன்னு கேட்கிறேன். வினா எழுத்துக்கள் இந்த அதாவது வந்து இதனுடைய பதிலில் தான் விஷயம் இருக்கு. வினா எழுத்துக்கள் 5. ஏன்னா இது வந்து டைரக்ட் கொஸ்டின். ஏ, யா, ஓ, ஆ, ஏ. ஏ, யா, ஓ, ஆ, ஏ. இதுதான் வினாவ எழுத்துக்கள் 5 அப்படின்னு சொல்றோம். இந்த 5 எழுத்துக்களும் தான் ஒரு வினாவை உருவாக்கும். அதை தான் இங்க டைரக்டா கேட்டிருக்காங்க. வினா எழுத்துக்கள் மொத்தம் 5. சரிங்களா? இந்த 3ம் கிடையாது, 4ம் கிடையாது, 6ம் கிடையாது. இந்த எண்ணிக்கையில வேற வகைகள் வரும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 6ல் வந்து பெயர் சொல்லின் வகைகள் சொல்லலாம். 4ல் வந்து பாவினுடைய வகைகள் சொல்லலாம். 3ல் வந்து பார்த்தீங்கன்னா மொழி, மூவகை மொழிகள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு எண்ணிக்குமே ஒரு ஒரு சிறப்பு இருக்கு. அதுபோல வினா எழுத்துக்கள் மொத்தம் எத்தனைன்னு கேட்டீங்கன்னா 5. சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கணும்.
அடுத்தது ஒரு அணியிலிருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல். அவங்க என்ன செய்யறாங்களோ அதுதான் அவங்களுடைய பெருமைக்கும் சிறுமைக்கும் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அணின்னு கேட்குறாங்க. பெருமைக்கும் சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல் அப்படிங்களா? அப்படின்னு பார்க்க போனா ஓமை அணி என்பது ஒன்றை அதை விட சிறந்த ஒன்றோடு ஒப்புமைப்படுத்துவது ஒரு பொருளை. உருவக அணினா உவமையும் ஒன்றென கூறுவது. அப்ப அதுவும் இங்க இல்லை. இல்பொருள் ஓமை அணி என்பது இல்லாத ஒரு பொருளை கூறுவது. அப்போ இங்க அந்த மாதிரி எதுவும் சொல்லலை. ஆனால் ஏகதேச உருவக அணி என்பது தான் சரியான விடை. ஏன்னு கேட்டீங்கன்னா புலவர் ரெண்டு விஷயத்த சொல்ல விரும்புறாரு. பெருமையை சிறுமையை சொல்ல விரும்புறாரு. அதுல ஒன்றை உருவகப்படுத்துறாரு, மற்றொன்றை உருவகப்படுத்தாம விட்டுறாரு. அதுதான் ஏகதேச உருவகணி. பெருமைக்கும் சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளைக்கல்னு சொல்றாரு. பெருமைக்கு கர்மம்னு சொல்றாரு, சிறுமைக்கு என்ன நாங்க உருவகப்படுத்தல. அதனாலதான் இது என்னன்னு சொன்னா ஏகதேச உருவகணின்னு சொல்றோம். அப்ப பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளைக்கல் என்ற குறட்பாவினுடைய அணி எதுன்னு கேட்டீங்கன்னா ஏகதேச உருவகணி. ஒன்றை உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விட்டு விடுவது. சரிங்களா? அடுத்தது வையம் தகலியா வார்க்கடலே நெய்யாக என்ற பாடலில் இடம்பெற்றுள்ள அணி எதுன்னு கேட்கிறாங்க. சரி, ஓமை அணி. வையம் தகலியா வார்க்கடலே நெய்யாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, நம்ம விட்டு வைப்போம். உருவக அணியும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஓமையும் ஓமையமும் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஏகதேச உருவக அணி இங்க கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா இவர் அப்படியே டைரக்டா உருவகப்படுத்திட்டே போயிடுறார். வஞ்ச புகழ்ச்சி அணி பார்த்தீங்கன்னா ஒன்றை புகழ்வது போல படிப்பதும் படிப்பது போல புகழ்வதும் வஞ்ச புகழ்ச்சி அணி. அப்போ இங்க எதையும் புகழல பழிக்கல. அப்போ இதுவும் கிடையாது. ஓமை அணி வந்து கம்பேர் செய்யணும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒப்புமை. ஓமையை இன்னொரு பொருளோடு அந்த ஓமையத்தை ஓமையாக்குவது. ஒரு பொருளை அதை விட சிறந்த மற்றொரு பொருளோட ஒப்புமைப்படுத்துவது. இங்க என்ன சொல்லியிருக்காருன்னா வையம் தகலியாக, இந்த உலகம் தான் அகல் விளக்கு. அப்போ வைய தகலின்னு நாம வச்சுங்க. உலகம்தான் தகலின்னா அகல் விளக்கு. அதுக்கு அடுத்தது வார்க்கடலே நெய்யாக. அப்ப கடல் நெய், கடல் தான் நெய்ன்னு சொல்றார். கடல் போல நெய்ன்னு சொல்ல. அப்போ இங்க ஓமை அணியும் வராது. என்ன அணி வரும்னா உருவக அணி. உலகம் அகல் விளக்கு, கடல் தான் நெய். அப்ப ரெண்டுமே ஒன்றென கூறுவதால இது உருவக அணி என்று வந்தது. ஆகவே இந்த பாடலுக்கு பொருத்தமான அணி உருவக அணி. ஆப்ஷன் பி சரி. அடுத்தது ஒரு யோசிக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். எண், இடம், காலம், பால், இந்த 4 விஷயம் பாருங்களேன், ஆகியவற்றை காட்டாத பெயர் எதுன்னு கேட்குறாங்க. சரிங்களா? எண், இடம், காலம், பால், இதை வந்து நீங்க படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சினை பெயர் என்பது உறுப்பினுடைய பெயர். அப்ப இது கிடையாது. குணப்பெயர், கேரக்டர், இவன் நல்லவன் அவன் கெட்டவன் நம்ம சொல்லிடலாம். இந்த எண்ணு வரும், பால் கூட வந்துடும். அது பண்ணாம இதை சொல்ல முடியாது. அப்ப இதுவும் கரெக்ட், தப்பு. காலப்பெயர், காலத்துல இது எல்லாமே காட்டாம சொல்ல முடியாது. அப்ப இதுவும் கிடையாது. ஆனால் தொழில் பெயர்ல தான் இது எதுவுமே உணர்த்த முடியாது. ஏனெனில் தொழில் பெயர் இப்போ உதாரணத்துக்கு ஒன்று வச்சுக்கலாம். படித்தல்னு சொல்றோம். இதனுடைய நம்பர் சொல்ல முடியுமா? ஒருமையா பன்மையான்னு சொல்ல முடியாது. இடம், தன்மை, முன்னிலை, படற்கை, அதை சொல்ல முடியுமா? அதுவும் சொல்ல முடியாது. காலம், நிகழ்காலமா, இறந்த காலமா, எதிர்காலமான்னு சொல்ல முடியுமா? அதுவும் சொல்ல முடியாது. பால், ஆண் பாலா, பெண் பாலா, பலர் பாலா, ஒன்றன் பாலா, பலவின் பாலா, அதுவும் சொல்ல முடியாது. அப்போ எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை காட்டாத ஒரு பெயர் தொழில் பெயர். அப்ப சரியான விடை தொழில் பெயர். இப்படிதான் நம்ம வந்து இதை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஒரு வார்த்தை அந்த எக்ஸாம்பிள் தெரிஞ்சுட்டா அதை வச்சு நம்ம ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அடுத்த வினா, வே ராமலிங்கனார். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர்னு சொல்லுவாங்க. நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். இவர் எழுதாத நூல் எதுன்னு கேட்குறாங்க. சரிங்களா? துறைமுகம் என்ற நூல் தான் அவர் எழுதல. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த துறைமுகம் என்ற நூலை எழுதியவர் சுரதா. சரிங்களா? மீதி இருக்கக்கூடிய நூல்கள்லாம் இவர் எழுதியதான்.
மலைக்கல்லன் நாமக்கல் கவிஞர் எழுதியது, என் கதை நாமக்கல் கவிஞர் எழுதியது, சங்கொலி நாமக்கல் கவிஞர் எழுதியது. அப்போ அவர் எழுதாத ஒரு நூல் துறைமுகம், தேன்மழை போன்ற நூல்களை எழுதியவர் சுரதா. அப்ப ராமலிங்கனார் எழுதியாத நூல் எதுன்னு சொன்னீங்கன்னா துறைமுகம். ஆப்ஷன் ஏ சரியான விடை. அடுத்தது மருவு அல்லாத ஒன்று, மருவு இல்லாத ஒரு விஷயம் சொல்றாங்க. மருவுன்னா என்ன? ஒரு சொல் திரிந்தோ சிதைந்தோ அல்லது பிறழ்ந்தோ வருவதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மருவுன்னு சொல்லுவோம். இப்போ சோழ நாடு என்பது சோநாடு அப்படின்னு வரும். அந்த மாதிரி வர்றதெல்லாம் வந்து மருவுன்னு சொல்லுவோம். தஞ்சாவூரை தஞ்சைன்னு சொல்றோம், புதுக்கோட்டையை புதுகைன்னு சொல்றோம். அந்த மாதிரி இந்த மருவு என்ற சொல்ல இங்க கொடுத்துருக்காங்க. இதுல இல்லாத ஒரு விஷயம், மருவு இல்லாதது எதுன்னு கேட்டா அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். குடந்தை, இது வந்து கும்பகோணம்னு சொல்லுவாங்க. கும்பகோணத்தினுடைய மருவு தான் குடந்தை. அப்ப இது மருவு தான். போது அப்படின்னா போகின்றது அப்படின்றது தான். நம்ம போகின்றது சொல்லி 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 போதுன்னு ஆயிடுச்சு. நடுவில் எழுத்துக்கள் சிதைந்து விட்டது. அப்ப இதுவும் மருவு தான். அடுத்தது என் தந்தை அப்படின்னு சொல்றது எந்தைன்னு ஆயிப்போச்சு. அப்ப இதுவும் மருவு தான். ஆனால் முன்றில் இதுதான் மருவு கிடையாது. ஏன்னா இல்முன் முன்றில் இலக்கண போலியா சொல்லலாம் இதை. அப்ப இதுதான் இந்த சொல்லுதான், முன்றில் என்ற சொல்லுதான் இலக்கண போலி. ஆகவே மருவு அல்லாத ஒன்று. சரிங்களா? இப்படிதான் ஒவ்வொரு ஆப்ஷன் வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்தது பூம்புகார் பற்றிய செய்திகள் இடம்பெறும் நூல். இதனால கொஞ்சம் கவனமா பார்க்கணும். திருப்புகழ் வந்து முருகப்பெருமான் அருணகிரிநாதர் எழுதுனது. திருப்புகழை வந்து அருணகிரிநாதர், முருகன் பெருமான். சரிங்களா? குற்றால குறவஞ்சி இதை யார் எழுதினாரு? திரிகூட ராசப்ப கவிராயர். அப்போ இவரும் கண்டிப்பா பூம்புகாரை பத்தி எழுதல. நீதிநெறி விளக்கம் குமரகுருபரர் சிற்றிலக்கியம், இது குமரகுருபரர். அப்போ இவரும் எழுதல. ஆனால் பட்டினப்பாலை கூறியிருக்கிறது. ஏனென்றால் பட்டினப்பாலை வணிகத்தை பற்றியும் ஏற்றுமதி இறக்குமதியை பற்றியும் நமக்கு பல தகவல்களை எடுத்து தருகின்ற ஒரு பொக்கிஷம், ஒரு கலை களஞ்சியமாக விளங்கக்கூடியது பட்டினப்பாலை. ஏனெனில் பூம்புகார் வந்து ஒரு புகழ்பெற்ற வணிக நகரம், வணிக துறைமுகம். ஆகவே அந்த பூம்புகாரை பற்றி, அந்த பட்டினப்பாக்கம் மருவூர் பாக்கம் ஆகியவற்றை பற்றி சொல்வது எதுன்னு சொன்னீங்கன்னா பட்டினப்பாலை. சரிங்களா? அப்ப அதுக்கு சரியான விடை பட்டினப்பாலை. அடுத்தது தவறான ஒரு இணையை கேட்கிறாங்க. சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படும். சிறிய நீர்நிலைகள், ஆறு, குளம், குட்டை, அந்த மாதிரி. மிதவை ஓடம், கரெக்ட், இது கரெக்ட். இந்த வெலிங்டன் அருங்காட்சியகம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நியூசிலாந்து. இங்க என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்துல கப்பல்ல தமிழர்கள் பயன்படுத்திய ஒரு மணி, பெல் அங்க இருக்கு, இன்னமும் இருக்கு வெலிங்டன் அருங்காட்சியகத்தில் நியூசிலாந்துல. அப்போ அதுவும் சரிதான். கப்பல் கட்டும் கலைஞர்களுக்கு பெயர் கம்மியர், இதுவும் கரெக்ட். அடுத்தது கப்பலை அளக்கும் நீட்டல் அளவை தொகுதின்னு கொடுத்துருக்காங்க, இதுதான் தவறு. ஏனெனில் கப்பலை அளக்கும் நீட்டல் அளவுக்கு பெயர் தச்சு முழம்னு சொல்லுவாங்க. சரி, அப்ப தொகுதின்னா என்ன? தொகுதி என்பது மர ஆணிகள். அப்பெல்லாம் இரும்பு ஆணிகள் கிடையாது கப்பல் கட்டுவதற்கு, மர ஆணிகள் தான். அப்போ அந்த மர ஆணிகளினுடைய பெயர் தான் தொகுதி. கப்பலை அளக்கும் நீட்டல் அளவுக்கு பெயர் தச்சு முழம். சரிங்களா? அப்போ தவறான இணை இதுல எதுன்னு சொன்னீங்கன்னா ஆப்ஷன் டி. அடுத்தது தமிழ் இன்பம் என்ற நூலினுடைய ஆசிரியர். தமிழ் இன்பம் இந்த நூல் வந்து பாத்தீங்கன்னா முதலில் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல். சரிங்களா? முதல்ல சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஒரு நூல் தமிழ் இன்பம். இதை எழுதியவர் ராபி சேது பிள்ளை. சரிங்களா? இப்ப இந்த பிள்ளையை வந்து நம்ம யூஸ் பண்ண தேவையில்ல, ராபி சேது பிள்ளை, ராபி சே. சரிங்களா? தமிழ் இன்பம் என்ற நூலினுடைய ஆசிரியர் ராபி சேது. இதுதான் முதல்
முதலாக சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல். மூவ இந்த நூலை எழுதவில்லை, பேரறிஞர் அண்ணாவும் எழுதவில்லை, உவேசாவும் எழுதவில்லை. சரிங்களா? அப்ப தமிழ் இன்பம் என்ற நூலினுடைய ஆசிரியர் ராபி சே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த வரதராசனார் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா கரித்துண்டு, அகல் விளக்கு, கல்லோ காவியமோ போன்ற நூல்களை எழுதியிருக்கிறாரு. அறிஞர் அண்ணா நம்மளுக்கே தெரிய பல நாடகங்களை பல நூல்களை எழுதுகிறாரு. பார்வதி BA அந்த மாதிரி பல கதைகளை எழுதியவர். உவேசா வந்து பதிப்பித்தவர், நூல்களை பதிப்பித்தவர். ஆகவே இதற்கு சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா ராபி சேது. அப்ப தமிழ் இன்பம் என்ற நூலினுடைய ஆசிரியர் ராபி சேது. அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு வினா. உலகம் உண்ண உண், உலகம் சாப்பிட்டா நீ சாப்பிடு, உடுத்த உடுப்பாய், அவங்க உடுத்தனா நீ உடுத்திக்கோ அப்படின்னு சொன்னவர் யாருன்னு சொன்னீங்கன்னா இதை நம்ம டைரக்டா படிச்சாங்கன்னா பாரதிதாசன். இதை சொன்னவர் பாரதிதாசன். உலகம் உண்ண உண், உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் பாரதிதாசன். இவர் நப்பூந்தனார் யாருன்னு பார்த்தீங்கன்னா முல்லைப்பாட்டினுடைய ஆசிரியர். ஔவையார் நம்மளுக்கே தெரியும், மூதுரை, நல்வழி, கொன்றை வந்தன், ஆத்திச்சுடி அதனுடைய ஆசிரியர். பாரதியார் நம்ம அடிக்கடி தெரிஞ்ச அறிமுகமான ஒருவர் தான். அதனால சரியான விடை டி, பாரதிதாசன். அடுத்தது புனையா ஓவியம் புறம்போந்தன்ன என்ற பாடலடி இடம்பெற்றுள்ள நூல். ஓவியங்களை பற்றி சொல்லக்கூடிய ஒரு நூல் எதுன்னு சொன்னீங்கன்னா இதுல பரிபாடல் ஒன்றும் மணிமேகலை ஒன்றும் தான் ஓவியத்தை பற்றி சொல்லியிருக்கு. இந்த நெடுநல்வாடை 10 பாட்டு நூல்கள் ஒன்று இது சொல்லலை. நற்றிணையும் சங்ககால நூல் இதுவும் ஓவியத்தை பற்றி குறிப்புகள் வந்து இந்த பாடல் வரைக்கும் பொருந்தாததாக தான் இருக்கு. அடுத்தது இந்த பரிபாடலும் ஓவியத்தை பற்றி சொல்லியிருக்கு. ஆனா புனையா ஓவியம் புறம் போந்தன்ன, இந்த புனையா ஓவியத்தை பற்றி இந்த குறிப்பிட்ட கருத்தை சொன்னது பரிபாடலும் இல்லை, மணிமேகலை. மணிமேகலை என்ற அந்த இரட்டை காப்பியங்களில் ஒன்றான அந்த மணிமேகலையில் தான் புனையா ஓவியம் புறம்போந்தன்ன என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ளது. சரிங்களா? அடுத்தது நீலகேசி நூலின் சருக்கங்கள். நீலகேசி, நீலகேசினா என்னன்னு தெரிஞ்சுங்க. ஐஞ்சிறும் காப்பியத்தில் ஒன்று. ஐஞ்சிறும் காப்பியம். சரிங்களா? ஐஞ்சிறுங்காப்பியம் அதுல ஒண்ணுதான் நீலகேசி. இதில் உள்ள சருக்கங்கள் கேட்டிருக்காங்க. இதில் உள்ள சருக்கங்கள் 10. சரிங்களா? நீலகேசி என்ற ஐஞ்சிறுங்காப்பிய நூலில் உள்ள சருக்கங்கள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க? 10. சரிங்களா? அப்ப விடை வந்து 10. சரிங்களா?